இந்த வீடியோவில் சொல்வது போல் வியாழக்கிழமை தொழுகை உண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஒரு கிராமவாசி வந்தார். நாயகமே, நான் 5 நேரம் கரெக்டா தொழுதுறேன், சுன்னத் தொழுதுறேன், லுஹா தொழுதுறேன், அவாபில் தொழுதுறேன், தஹஜ்ஜுத் தொழுதுறேன், நீங்க தொழுதுக்காக அதெல்லாம் கரெக்ட். ஆனா எனக்குன்னு மட்டும் தனியா ஒரு தொழுகை வேணும், சொல்லுங்க. அதை நான் தொழுதா ரிசுக்கு என் வீட்டை தேடி வரணும், கவலை இருக்க கூடாது, சந்தோஷத்திலேயே வாழணும், அப்படி ஒரு தொழுகை எனக்கு. பெருமானார் அவரை பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க. அப்படி ஒரு கிராமவாசி கேட்கிறார் பாத்தீங்களா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லொஹருக்கு பிறகு 4 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும், 2 ஸலாத்தை கொண்டு. அதுல முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள், 10 முறை இன்னா அன்ஸல்னாவை ஓதிக்கொள்ளுங்கள், ஒரு குல் ஹுவல்லாஹ். இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள், குல் ஹுவல்லாஹை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள், சலாம் கொடுத்துருங்க. மூணாவது அடுத்த 2 ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு 10 முறை வல் ஆதியாத்து லப்ஹன் ஓதிக்கொள்ளுங்கள், ஒரு குல் ஹுவல்லாஹ், ஒரு குல் அஊது பிரப்பில் ஃபலக். இரண்டாவது ரக்காத்துல ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள், குல் ஹுவல்லாஹ் ஒரு முறை, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஒரு முறை. இதை ஓதி தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை கொண்டு வந்து கொட்டுவான். அந்த கிராமவாசி சொல்றாரு, அதுக்கு பிறகு நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னா எல்லா கடையும் மூட்டி வச்சிருப்பான், ஆனா எனக்கு மட்டும் ரிஸ்க் அல்லாஹ் கொட்டு கொட்டு கொட்டுனான். இப்படி ஒரு தொழுகையை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஆலிம்ல ஒரு காட்டக்கூடிய யாருன்னா இந்த அபு தாஹிர்ங்கிற ஒரு ஆளைத்தான் காட்டுறாரு. இன்னைக்கு இருக்கிற நாட்டில் உள்ள மத பிரச்சாரம் பண்ணக்கூடிய மூளைமார்கள்ல உலகமயா புருடா விடக்கூடிய ஆளை ஃபர்ஸ்ட் இடத்துல இவர் வருவார். இந்த குர்ஆன் ஹதீஸ் ஞானமும் கிடையாது, இந்த குப்பை கிதாபுகள் எங்கதான் கிடைக்கிறது தெரியல. ஹதீஸ்னா ஹதீஸ் கிதாபுல இருந்து எடுத்து மூலத்தை வாசிச்சு இந்த இதுல இருக்குன்னு சொல்லக்கூடியதுக்கு பிறகு ஹதீஸ் கிதாபு. எந்த குப்பையெல்லாம் கிளறி என்ன செய்வார், அதை கொண்டாந்து மார்க்க மாதிரி சொல்வதில் முதலிடத்தில் இருந்து மக்களை வெளியெடுக்கிற ஒரு ஆள் யாருன்னா அந்த அபு தாஹிர்ங்கிற ஆளு. இவருக்கு நிறைய புருடாக்களை விட்டு நம்மளே மறுப்பு போட்டுருக்கிறோம். பேசுறதெல்லாம் புழுகு மார்க்கத்தின் பெயரால் புழுகிறதுல இவரை அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது. எந்த கிராமவாசி வந்தான், அது எந்த கிதாபுல இருக்கிறது, அதுக்கு அறிவிப்பாளர் யாரு, அது சனது என்ன, ஏதாவது சொன்னாரா? நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு ஹதீஸ் பார்க்க முடியாது. பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸும் கிடையாது. அப்ப வாயில வந்தெல்லாம் விட்டு அடிச்சு வியாழக்கிழமை ஸ்பெஷல் தொழுகை, அதை ஓதணும் இதை ஓதணும், காசு கொட்டுன்னு கொட்டும். வியாழக்கிழமை தொழுகை நீ தொழுது இருந்தீங்கன்னா நீ எப்படி இருப்ப? அஜத்துமார்கள்லாம் அதை ஓதிட்டு கொட்டுன்னு கொட்டி பணக்காரனா இருக்கலாம? நீ உலகத்துக்கு தான் பயான் பண்றியே தவிர நீங்கள் பணக்காரன் ஒருத்தர் ஆகல. எப்ப பணக்காரன் ஆகுறதுக்குள்ள தொழுகையாது. தரிக்காவுல 7 நாளைக்கு ஒரு கிழமைக்கு ஒரு தொழுகை வச்சுக்கிறாங்கல்ல, இவர் சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் அதுல கூட கிடையாது. அப்ப இது குர்ஆன்ல கிடையாது, ஹதீஸ்ல கிடையாது, 4 இமாம்கள்ல யார சொன்னதும் கிடையாது, மதுஹப் கிதாபுகள்லயும் கிடையாது. இவங்க என்னத்தை போய் படிச்சாங்க, எங்க இருந்து படிச்சா, உனக்கு எங்க இருந்து வந்துச்சு, இதெல்லாம் ஆயில வந்ததெல்லாம் விட்டு அடிக்கிறார். அதனால இவர் சொல்லக்கூடியது முழுக்க பொய். என் மேல ஒருத்தன் பொய் சொன்னான்னு சொன்னா நரகத்துக்கு ரிசர்வ் பண்ணிக்கேன்ட்டாங்க. இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அடிக்கடி. அதனால இது பொய் சொல்றாரு, இது ஒரு ஆதாரம் கிடையாது.